எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபி பொட்டேட்டோ வச்சுட்டு மட்டனோட எலும்பை வச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு எலும்பு குழம்பு கிராமத்து முறைப்படி நம்ம வைக்கலாம். இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தனியா 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். 20 மிளகும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இப்போ இதுலேயே இந்த காஞ்ச மிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். காம்பை எடுத்துகிட்டு இதை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயை வெறும் சட்டியில் போட்டு நம்ம வறுக்கும் போது இந்த காரல் வரும், இருமல் வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இருமலே வராது. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குழம்பு வதக்கி அரைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதிலேயே வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் இதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், அந்த பட்டை, கிராம்பு, மல்லி இதெல்லாம் அதோடய இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பும், இந்த கல்பாசி இருக்குது இல்லைங்களா, இது ஒரு சின்ன பீஸும் போட்டுக்கலாம். இது ஒரு சின்ன பீஸ் போட்டு நீங்கள் குழம்பு தாளிச்சிங்கனாலே நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து காஞ்ச மிளகா வறுக்கும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டோம், அதனால் பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி தான், இதையும் இதில் போட்டுக்கலாம். எலும்போட நம்ம வந்து கொஞ்சம் தான் சதை இருக்கும். இந்த மாதிரி மட்டனை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கிராமத்தில் வைக்கும்போது நிறைய பேருக்கு நல்லா நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக எலும்பு கொஞ்சம் சதை அதெல்லாம் போட்டு நல்லா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவாங்க. இது பேபி பொட்டேட்டோ அப்படிங்கிறதுனால நான் முழுசாக போடுறேன். இல்லைன்னா இதை என்ன பண்ணுவாங்க, பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 4ஆக கட் பண்ணி போடுவாங்க. இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 200 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த மட்டனோட டேஸ்ட்டு ஃபுல்லாக இந்த உருளைக்கிழங்குல இறங்கிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடும் போது நமக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள். இந்த தூளையும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா மட்டன் மசாலான்ட்டு இருந்ததுன்னா குழம்பு வைக்கிற மசாலா தூள் இருக்கும் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும் நீங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மசாலா எல்லாமே நம்ம வறுத்து போட்டோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகா, மல்லி எல்லாமே, அதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம் எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. எலும்பு குழம்பு தண்ணியாக இருந்தாலே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கட்டும். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், குக்கர் மூடி வச்சிடலாம். 4 விசில் வச்சுட்டு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.
பாருங்கள் இப்போ விசில்லாம் போயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான எலும்பு குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கும் பாருங்கள் சுத்தமாக வந்து கரையவே இல்லை. எலும்புகளும் நல்லா வெந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு பஞ்சு மாதிரி ஒரு இட்லியை ஊற்றி வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு தோசையை முட்டை தோசை ஒன்று ஊற்றி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல இட்லியை நல்ல பஞ்சு மாதிரி சுட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதுக்கு இணையே கிடையாதுங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எலும்பு குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.